ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் டெக்கிஸ் ட்ரெயினிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சரவணா செல்வரத்தினம் டிஜிகோல்டு ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி டிஜிகோல்டு ஸ்கீம் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீமோட பெனிஃபிட் என்ன, ட்ராபேக் என்ன அப்படிங்கிறத செப்பரேட் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் சரவணா செல்வரத்தினம் டிஜிகோல்டு ஆப் இன்ஸ்டால் பண்ண என்ன பண்ணணும், ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு சரவணா டிஜிகோல்டு அப்படின்னு கொடுங்க. இதில் உங்களுக்கு சரவணா செல்வரத்தினம் லோகோவோட சரவணா டிஜிகோல்டு அப்படின்னு வரும். அந்த ஆப்பை உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எனக்கு ஆப் இன்ஸ்டால் ஆகிடுச்சு, சரவணா டிஜிகோல்டுன்னு. இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு லாகின் ஸ்க்ரீன் போகும். அதில் என்ன நோட்டிஃபிகேஷன் வரும், அலோ சரவணா டிஜிகோல்டு டு சென்ட் யூ நோட்டிஃபிகேஷன் வரும். அலோ கொடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் அக்கௌண்ட் இருந்ததுன்னா மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா ஆர் யூ நியூ யூசர் கிரியேட் அக்கௌண்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது கொடுத்தோன்னா உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கேட்குது, டைட்டில், அதாவது மிஸ்டர் மிஸ்ஸஸ் இந்த இன்ஃபர்மேஷன், ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஆப்ஷனல், மெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த்து, மொபைல் நம்பரு, அட்ரஸ்ஸு, கண்ட்ரி, டேட் ஆஃப் பர்த்து, சிட்டி, பின்கோடு, பாஸ்வேர்டு, ரீஎன்டர் பாஸ்வேர்டு அது கொடுத்து ஐ அக்ரி வித் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்து சைன்அப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைன்அப் கொடுத்தோன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்து சப்மிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓடிபி கொடுத்து அத்தன்டிகேட் பண்ணதுக்கப்புறம் பின் செட் பண்ண சொல்லுவோம். நீங்கள் பின் செட் பண்ணிக்கோங்க. பின் செட் பண்ணி அது கன்ஃபார்ம் அண்ட் செட்டப் பின் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு லாகின் ஸ்க்ரீன் வந்துருச்சு. லாகின் ஸ்க்ரீனில் உங்களோட மொபைல் நம்பரையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே வந்தோடனே மேலே வந்து பார்த்திங்கன்னா சரவணா டிஜிகோல்டு ஆன்லைன் ஷாப்பிங்னு காட்டும். வெல்கம் உங்கள் நேம் காட்டும். கீழே பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் ரேட் காட்டும். மார்க்கெட் ரேட்டோட கோல்டு பார்த்தீங்கன்னா 30 rupees கிட்டத்தட்ட கம்மியாக இருக்குது. சில்வர் பார்த்தீங்கன்னா 60 பைசா கிட்டத்தட்ட கம்மியாக இருக்குது. இல்லை உங்களுக்கு 2 டேப் இருக்கும், கோல்டு சில்வர்னு சொல்லிட்டு. கோல்டு கீழே டிஜி கோல்டு காட்டுறாங்க. நீங்கள் சில்வர் போனீங்கன்னா டிஜி சில்வர் காட்டுவாங்க. நம்ம இந்த வீடியோட டிஜி கோல்டு தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அதனால் சில்வர் பற்றி இன்னொரு வீடியோவில் போகிறோம். அப்புறம் ஸ்டார்ட் யுவர் டிஜிகோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் இன் கோல்டு டிஜிட்டலி, ஃப்ளெக்சிபிள் சேவிங், செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட், லாங் டேர்ம் க்ரோத். பை ஃப்ரம் ₹10 போட்டிருக்காங்க. இது தப்பாக இருக்குது. பை ஃப்ரம் ₹10 கிடையாது, பை ஃப்ரம் ₹100. நம்ம வந்து ₹100 தான் இதில் நம்ம ஜாயின் பண்ண முடியும். இப்போ இதில் ஓப்பன் டிஜிகோல்டு அக்கௌண்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு நேமு, மொபைல் நம்பர், பின்கோட் ஆட்டோமேட்டிக்காக ப்ரீ பாப்புலேட் ஆகிருக்கும். நேம் ஃபார் டிஜிகோல்டு அக்கௌண்ட் நீங்கள் வேறு ஏதாவது நேம் மாற்றி கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். உங்கள் அட்ரஸ்ஸு, நாமினி நேமு, நாமினி மொபைல் நம்பரு, பிரான்ச்சு ஆன்லைன் மட்டும்தான் இருக்கும். ஐ கன்ஃபார்ம் த டைம் 18 years of age. இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கோங்க. நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் காட்டும். இந்த மாதிரி கோல்டு ரேட் காட்டும். நீங்கள் கீ பெனிஃபிட்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு போனஸ் பர்சன்டேஜ் காட்டும். ஃபஸ்ட்டு 30 daysனால் 15%, செகண்ட் மந்த்னா 12%, தேர்ட் டு ஃபிஃப்த் மந்த்னா 10%, சிக்ஸ்த்து டு 8th மந்த்னா 8%, 9th to 10th மந்த்னா 7%, 11th மந்த் நோ பெனிஃபிட். நோ மோர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் காட்டுவாங்க. ஆனால் உங்களுக்கு இந்த ஸ்கீமில் மினிமம் ₹100 நீங்கள் இதில் சேவ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு எத்தனை பேமெண்ட் வேணாலும் பண்ணலாம். ஃப்ரீ கிஃப்ட்ஸ் எதுவும் கிடையாது, நோட் பண்ணிக்கோங்க. கோல்டு காயின் வாங்க முடியாது. அது மாதிரி இதில் நீங்கள் ப்ரைடல் ஜுவல்லரி, ஜெம்ஸ்டோன் ஜுவல்லரி, பிளாட்டினம், டைமண்டு இது எல்லாமே நீங்கள் வாங்கிக்க முடியும். இப்போ நான் ₹100 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 7 mg வருது. யூ கெட் அமௌண்ட்டு. ஸோ நம்மளுக்கு வந்து ₹15 போனஸு. ₹15க்கு போனஸ் வெயிட்டு 1 mg நம்மளுக்கு ஆட் ஆகுது. டோட்டலாக ரெண்டும் சேர்த்து 8 mg வந்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கேல்குலேட்டரில் செக் பண்ணலாம். சேவ்டு வெயிட்டுக்கு என்ன ஃபார்ம்னா பெய்டு அமௌண்ட் டிவைடட் பை கோல்டு ரேட்டு. பெய்டு அமௌண்ட் 100 டிவைடட் பை 13,870 போட்டோம்னா 0.0072 வருது. இங்கே நம்மளுக்கு சரவணா செல்வரத்தினம் பொறுத்தளவு ரவுண்டிங் ஆஃபே கிடையாது. நம்மளுக்கு 4th டெசிமல் என்ன இருந்தாலும் அதை ரவுண்டிங் ஆஃப் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. 3rd டெசிமலோட கட் ஆகிடும். இப்போ இந்த கேஸ்க்கு 0.0072 வந்திருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு 0.0076 வந்தாலும் உங்களுக்கு 7 mg தான் எடுத்துப்பாங்க. 8 mg வந்து சரவணா செல்வரத்தினம் டிஜிகோல்டு எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் இப்போ எனக்கு அப்போ 7 mg எனக்கு வீடு வீட்டு வந்து கரெக்டாக வருது. இது நம்ம போனஸ் கிராஸ் செக் பண்ணி பார்ப்போம். போனஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா பெய்டு அமௌண்ட் இன்ட்டு போனஸ் பர்சன்டேஜ் டிவைடட் பை கோல்டு ரேட்டு. அப்போ 100 இன்ட்டு 15% டிவைட் பை 13,870. 100க்கு 15% ₹15. இப்போ 15 டிவைட் பை 13,870 போட்டோம்னா 0.0010 வருது. எனக்கு 4th டெசிமல் 0. எனக்கு 4th டெசிமல் இங்கே என்ன இருந்தாலும் கணக்கு கிடையாது. எனக்கு நம்மளுக்கு ரவுண்டிங் ஆஃப் கிடையாது. அப்போ எனக்கு போனஸ் 1 mg. அப்போ நம்ம சேவ்டு வெயிட்டும் போனஸும் கிராஸ் செக் பண்ணிட்டோம். நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதில் நம்மளுக்கு 1/2 mg வந்தால்
ஒரு மில்லிகிராமாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகாது. ஏன்னா ரவுண்டிங் ஆஃப் இல்லை. நம்மளுக்கு இங்கே போனஸ் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு ரவுண்டிங் ஆஃப் இல்லாத காரணத்தினால நம்மளுக்கு கம்மியான வீடு தான் நம்மளுக்கு சேவ் ஆகும். ஐ அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போனீங்க அப்படின்னா அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. கொடுத்து பேனோ கொடுத்துக்கிறேன். நான் பேனோ கொடுத்தோன்னே இதில் நம்மளுக்கு இந்த யூபிஐ ஆப்ஷனு, கார்டு, வேலெட்டு, நெட் பேங்கிங் எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. இதில் என்ன வேணுமோ சூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு பேமெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பேமெண்ட் ப்ராசஸ், யுவர் பேமெண்ட் இஸ் கரண்ட்லி பீயிங் ப்ராசஸ், ப்ளீஸ் வெயிட் ஃபார் சம் டைம், தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ். அது டிஸ்மிஸ் கொடுத்துக்கிறேன். பேமெண்ட் முடிச்சோடனே இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் டிஜி கோல்டு ஸ்டேட்டஸ் லைவ்னு இருக்குது. யுவர் கோல்டு பேலன்ஸ் 8 மில்லிகிராம் இருக்குது. எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கோம்? 100 ருபீஸ் நம்ம பே பண்ணியிருக்கோம். சைடில் பாருங்கள் ஒரு டவுன் ஆகிற மாதிரி இருக்குது. அது என்னன்னா நம்மளுக்கு கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறது. இப்போ இன்றைக்கி ரேட்டுக்கு எனக்கு இன்க்ரீஸும் டிக்ரீஸும் ஆகலை, அதனால் 0 ருபீஸ்னு காட்டுது. கோல்ட் ப்ராக்ரஸ் காட்டுது. எனக்கு 8 கிராம் சேவ்டுன்னு இருக்குது. டோட்டல் பெனிஃபிட் 1 மில்லிகிராம். ஆவரேஜ் ரேட்டு 13,870. ஏன்னா நான் ஒரு பேமெண்ட் தான் பண்ணியிருக்கேன். டேட் ஆஃப் மெச்சூரிட்டி 4th ஜூலை. சேவ் கோல்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே நீங்கள் போயிட்டு பாஸ்புக் பார்த்துக்கலாம். நீங்கள் பாஸ்புக் கிளிக் பண்ணும்போது மேலே பாருங்கள் கீ பெனிஃபிட் நம்பர் அந்த ஆப்ஷன் அப்படியே இருக்குது. உங்கள் நேமு, பாஸ்புக் நம்பரு, டோட்டல் அமௌண்ட் பெய்டு, சேவ்டு வெயிட்டு, பெனிஃபிட் அண்ட் மெச்சூரிட்டி, டோட்டல் கோல்டு சேவ்டு, டேட் ஆஃப் ஜாயினிங்கு, டேட் ஆஃப் மெச்சூரிட்டி, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்மளுக்கு காட்டுறாங்க. கீழே இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரிசிப்ட் நம்பரு, ஸ்டேட்டஸு, பேமெண்ட் மோடு, வந்து மெட்டல் ரேட்டு, பெனிஃபிட் வெயிட், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்மளுக்கு காட்டுறாங்க. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு பேமெண்ட் பண்ணால் இங்கேருந்து கூட பேனோ கொடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் டைம் பேமெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ரேட் காட்டுறாங்க. கீழே நம்மளோட பெனிஃபிட் ஸ்கேல் காட்டுறாங்க. 1 to 30 days அப்படின்னா 15%, 31 to 60 daysனா 12%, 61 to 150னா 10%, 151 to 240னா 8%, 241 to 300னா 7%, 301 to 330 daysனா 0%. நம்ம ஃபஸ்ட் டைம் பேமெண்ட் பண்ணும்போது இந்த ஸ்கேல் வந்து காட்ட மாட்டாங்க, நோட் பண்ணிக்கோ. எங்களுக்கு தெரிஞ்ச என்ன இன்ஃபர்மேஷனும் இந்த சரவணா செல்வரத்னம் டிஜிகோல்ட் ஸ்கீம் பற்றியும் அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற டிஜி கோல்டு, டிஜி சில்வர், மந்த்லி கோல்டு சேவிங் ஸ்கீம்ஸ், ஒன் டைம் சேவிங் ஸ்கீம்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.